பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, சஹாபிகளை வச்சு சொன்னாங்க, 3 விஷயம் இந்த உலகத்துல இருக்கும் என்று இருந்தா உன்னுடைய முன்னேற்றத்தை எந்த விஷயத்திலையும் பார்க்கல வேண்டாம். 3 விஷயங்கள். முதலாவது விஷயம், பேராசை இருக்குதா? பேராசை உன்னிடத்தில் இருக்கிறதா? நீ எதிர்பார்க்காதே என்றார்கள். நிம்மதியை எதிர்பார்க்காதே என்றார்கள். உன்னிடத்தில் பெருமை இருக்கிறதா? நிம்மதியை எதிர்பார்க்காதே என்றார்கள். அடுத்ததாக சொன்னார்கள், பொறாமை இருக்கிறதா? உன்னிடத்தில் எதிர்பார்க்காதே நல்ல வாழ்க்கையை என்றார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஏண்டா ஷைத்தான கூட கெடுப்பதற்கு மிக முக்கியமாக இருந்தது இந்த 3ம் கலக்கப்பட்ட ஒரு பாவம். அவன் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அன்னவர்களை நினைத்து பொறாமைப்பட்டான். அவனுடைய வார்த்தைகள் பெருமை பேசியது. அல்லாஹ்வுக்கு அடுத்ததாக நான் தான் இருக்க வேண்டும், மலக்குமார்களுக்கே நான் எஜமானாக இருக்கிறேன், ஆசிரியராக இருக்கிறேன், அல்லாஹ் அவன் உயர்ந்தவன், அவனுக்கு அடுத்தது நான் தான் என்ற அந்த பேராசை 3 விஷயமும் அவனை எடுத்தறியப்பட்ட ஷைத்தானாக மாற்றியது. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வல் ஆகிபத்து லில் முத்தகீன். الصلاة والسلام على سيدنا محمد وعلى آله وصحبه أجمعين، أما بعد. فقد قال الله تعالى في القرآن الكريم: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. قل أعوذ برب الفلق من شر ما خلق ومن شر غاسق إذا وقب ومن شر النفاثات في العقد ومن شر حاسد إذا حسد. صدق الله العظيم. قال رسول الله صلى الله عليه وسلم: ليس مني ذو حسد. وقال عينا: إن الحسد يأكل الحسنات كما تأكل النار الحطب، أو كما قال صلى الله عليه وسلم. رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي. ربي زدني علما وارزقني فهما. எல்லாம் அல்லாஹுவை போற்றி புகழ்ந்தவனாக கண்மணி நாயகம் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதும் அன்னவர்களை பின்பற்றி நடந்த உத்தம சஹாபாக்கள், தாபிஊன்கள், தபஉ தாபிஈன்கள், நல்லவர்கள் வல்லவர்கள் அனைவர்கள் மீதும் ஸலாத் என்ற கருணையும் ஸலாம் என்ற ஈடேற்றமும் என்றென்றும் உண்டாவதாக. என்னுடைய உரையை ஆரம்பம் செய்வதற்கு முன்னால் இஸ்லாத்தின் காணிக்கையான ஸலாத்தை உங்கள் மத்தியில் முன்வைக்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹ். அன்புக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, தரீகாக்கள் என்று சொல்லக்கூடிய நேரத்தில் பொதுவாக மனிதருடைய நிலைமையை நம்ம எடுத்துக்கொண்டால் சொற்கள், செயல்கள், அவர்களுடைய நிலைமைகள், அதாவது நம்பிக்கையை பொறுத்து அவர்களுடைய நிலைமைகள், என்னென்ன விடயங்கள், என்னென்ன குணத்தில் அவர்கள் வாழ்வார்கள் என்பதுதான் மனிதனுடைய வாழ்க்கை. அந்த அடிப்படையில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய சொற்களை நமக்கு மிக அழகிய முறையில் முஹத்திஸீன்கள் எடுத்து சொன்னார். அவர்களுடைய செயல்கள், இபாதாத்துகள் எப்படி இருந்தது என்பதை குறித்து வரலாற்று ஆசிரியர்கள் மாத்திரமல்ல, ஃபுகஹாக்கள் நமக்கு எடுத்து சொல்லி இருக்கிறார். அவர்களுடைய அஹ்வால்கள், நிலைமைகள், ஈமானுக்குரிய விஷயங்கள், உள்ள ரீதியான விஷயங்கள் என்பதை குறித்து நமக்கு மிக அழகிய முறையில் எடுத்து காட்டியவர்கள் இறைநேசர்கள். பிபத்னி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய மறைமுகமான அந்த குணங்களை குறித்து பேசியவர்கள் இறைநேசர்கள். மிக முக்கியமாக மனிதன் வெளிரூபத்தில் அவன் நல்லவனாக இருந்தாலும் உள்ரூபத்தில் அவன் கெட்டவனாக இருப்பான் என்று இருந்தால் அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை எதிர்பார்க்க முடியாது. இந்த உலகத்துடைய வாழ்க்கையில நிம்மதியை எதிர்பார்க்க முடியாது. ஒரு மனிதன் இந்த உலகத்தில் நிம்மதியான வாழ்க்கை வாழ வேண்டுமா,
அதுபோன்று மறு உலகத்தில் அல்லாஹ்வுடைய திருப்தியை பெற வேண்டுமா? இது ரெண்டுக்குமான வழி என்ன தெரியுமா? அவனுடைய உள்ள ரீதியாக இருக்கக்கூடிய அனைத்தும் சுத்தமாக வேண்டும். ஒரு அறிஞர் மிக அழகாக சொல்லுவார், நான் சில மனிதர்களை சந்தித்திருக்கிறேன், நீண்ட காலம் வாழ்ந்த மனிதர்கள். இவர்கள் இடத்தில் நான் வினவிய நேரத்தில் அவர்கள் சொன்னது என்ன தெரியுமா? எனக்கு எனது வாழ்க்கையில் பிறரை குறித்து, பிறருடைய வாழ்க்கையை குறித்து, பிறர் சம்பந்தமான விடயங்களில் எனக்கு எந்த ஒரு பொறாமையோ, எந்த ஒரு கசடையோ, எந்த ஒரு கெட்ட எண்ணமோ இல்லாமல் இருப்பதுதான் ஆரோக்கியமான வாழ்க்கையை எனக்கு தேடி தந்திருக்கிறது என்பதை குறித்து நிறைய அறிஞர்கள் அவர்கள் விசாரணை செய்த நேரத்தில், உலகத்தில் ஆரோக்கியமான வாழ்க்கை வேண்டும் என்றால் உடம்பு ரீதியாக இருக்கக்கூடிய வெளிநோய்களை நாங்கள் சுத்தப்படுத்துவதோ நிவாரணத்தை தேடுவதோ அல்ல, உள்ளம் ரீதியாக இருக்கக்கூடிய நோய்களை அகற்றணும். உள்ளம் ரீதியாக இருக்கக்கூடிய நோய்களை நீங்கள் அகற்றவில்லை என்று இருந்தால் அது உங்களுடைய வாழ்க்கையை பாதிக்கிறது, உங்களுடைய வாழ்நாளை குறைக்கிறது என்பதை குறித்து குர்ஆனுடைய விரிவுரைகளாக இருக்கலாம், ஹதீஸுடைய விரிவுரைகளாக இருக்கலாம், மிக அழகிய முறையில் பேசிக் கொண்டிருக்கிறது. அதனால் தான் என்னவோ அல்லாஹ் விரோதியை குறித்தும் சொல்லல்ல, உன்னோட விரோதி இடத்துல இருந்து நீ பாதுகாப்பு தேடிக்கொள் என்று அல்லாஹ் குர்ஆனில் கூறாத நிலைமையில கூட அல்லாஹ் சொல்றான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களை பார்த்து அல்லாஹ் கூறி, நீங்கள் மாத்திரமல்ல சமூகத்துக்கும் இதை எத்தி வையுங்கள், மிக முக்கிய சூறாவாக வைத்துக் கொள்ளுங்கள் என்று மிக அழகான ஆயத்தை, மின் ஷர்ரி ஹாசிதின் இதா ஹஸத், யாரெல்லாம் பொறாமை பிடித்தவர்களாக இருக்கிறார்களோ அவங்களோட கெடுதியை விட்டும் நீங்கள் பாதுகாப்பு தேடிக் கொள்ளுங்கள், உங்களுடைய சமூகத்துக்கும் எத்தி கொள்ளும் விதமாக அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லி இருக்கிறான். ஏன் தெரியுமா? இந்த பொறாமை என்பது உன்னுடைய வாழ்க்கையையும் அறுக்கிறது. நீ யாரை குறித்து பொறாமை படுகிறாயோ அவருடைய வாழ்க்கையிலையும் பாதிப்பை உண்டாக்குகிறது. மிக அழகான மார்க்கம் இஸ்லாம். இஸ்லாம் மார்க்கத்தில் ஒரு மனிதன் உயர்வை அடைய வேண்டும் என்பதற்கான எந்த ஒரு தடையும் இல்லை. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களே சொன்னாங்க, இஹ்ரிஸ் அலா மா யன்ஃபஉக், உனக்கு எதுவெல்லாம் பிரயோஜனம் அளிக்கிறதோ அதுல நீ ஆசை கொள், நீ அதிலே உயர்வை நினை, பிரச்சனை இல்லை. தான் உயர வேண்டும், அது பொருளாதார ரீதியாக இருக்கலாம், ஹலாலான வழிமுறைகளை பிறருக்கு நீ அநியாயம் செய்யாத முறையில் நீ உயர்வை நாடுகிறாயா, அது இபாதத்தாக இருக்கலாம், உலக சம்பந்தமான விஷயமாக இருக்கலாம், ஆகுமான வழியில் நீ உயர்வை நாடினால் அதில் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை என்கிறது இஸ்லாம். அதே ஒரு மனிதன் உயர்வை நாடியிருக்கிறானா அந்த மனிதனை பார்த்து அந்த மனிதனுக்கு கிடைக்க கூடாது, அந்த மனிதன் கீழே விழ வேண்டும், எனக்கு கிடைக்காட்டின் பரவாயில்லை, அவன் எட்டிக்கொள்ள கூடாது என்று பிறருடைய உயர்வை நினைத்து நீ கவலைப்படுவதோ, நீ பொறாமைப்படுவதோ, கெட்ட எண்ணங்களை வளர்க்கிறதோ இஸ்லாம் அதற்கான அனுமதியை தரல. நீ உயர்வதற்கான வாய்ப்பை ஏற்படுத்திக் கொள், பிரச்சனை கிடையாது. பிறர் உயர்வை கண்டு நீ பொறாமைப்படாதே. இந்த பொறாமை இருக்கிறது பல பாவங்களுக்கு மிகப்பெரிய முக்கியமாக மாறுகிறது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, சஹாபிகளை வச்சு சொன்னாங்க, 3 விஷயம் இந்த உலகத்துல இருக்கும் என்று இருந்தா உன்னுடைய முன்னேற்றத்தை எந்த விஷயத்திலையும் பார்க்க வேண்டாம். ஈமானாக இருக்கலாம், உன்னுடைய நல்ல அஹ்லாக்காக இருக்கலாம், உன்னுடைய குடும்ப ரீதியான வாழ்க்கையாக இருக்கலாம், உறவு சம்பந்தமான விடயமாக இருக்கலாம். 3 இருக்குமா? நான் எதிர்பார்க்க இயலாது என்றார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்பவர்கள். அழகாக சொன்னார்கள் 3 விஷயங்கள். முதலாவது விஷயம், பேராசை இருக்குதா? பேராசை உன்னிடத்தில் இருக்கிறதா? நீ எதிர்பார்க்காதே என்றார்கள். நிம்மதியை எதிர்பார்க்காதே என்றார்கள். உன்னிடத்தில் பெருமை இருக்கிறதா? நிம்மதியை எதிர்பார்க்காதே என்றார்கள். அடுத்ததாக சொன்னார்கள், பொறாமை இருக்கிறதா? உன்னிடத்தில் எதிர்பார்க்காதே நல்ல வாழ்க்கையை என்றார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்.
என்ற ஷைத்தான கூட கெடுப்பதற்கு மிக முக்கியமாக இருந்தது இந்த மூணும் கலக்கப்பட்ட ஒரு பாவம். அவன் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அன்னவர்களை நினைத்து பொறாமைப்பட்டான். அவனுடைய வார்த்தைகள் பெருமை பேசியது. அல்லாஹ்வுக்கு அடுத்ததாக நான் தான் இருக்க வேண்டும், மலக்குமார்களுக்கே நான் எஜமானாக இருக்கிறேன், ஆசிரியராக இருக்கிறேன், அல்லாஹ் அவன் உயர்ந்தவன், அவனுக்கு அடுத்தது நான் தான் என்ற அந்த பேராசை மூணு விஷயமும் அவனை எடுத்தறியப்பட்ட ஷைத்தானாக மாற்றியது. அதனாலதான் சில வரலாற்று ஆசிரியர்கள் எழுதுவார்கள், நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அன்னவர்கள் இந்த உலகத்தில் ஈமான்தாரிகள் மாத்திரம்தான், முஃமினீன்கள் மாத்திரம்தான் வாழ வேண்டும் என்பதற்காக அந்த கப்பலை தயார் செய்து அனைத்து முஃமின்களையும் ஒன்று சேர்த்தான். ஒன்று சேர்த்து அவர்கள் அல்லாஹ்விடத்தில் பிரார்த்திக்கிறார்கள், இந்த முஃமின்களை நீங்கள் காப்பாற்றி விடுங்கள், மற்ற அனைவர்களையும் அழித்து விடுங்கள். அல்லாஹ் கபூல் செய்தான், அந்த நிலைமையையும் ஏற்படுத்தினான். வரலாற்று ஆசிரியர்கள் சொல்லுவாங்க, இப்படி இருக்கிற நேரத்துல தான் ஷைத்தான் சொன்னானாம், அவனுடைய ஓசை வெளியாகியது. ரெண்டு விஷயம் போதும், கொஞ்ச நாள் தான். இவங்க ஈமான் எல்லாம் கொஞ்ச நாள் தான், ரெண்டு விஷயம். இந்த ரெண்டு விஷயமும் அவனிடத்தில் இருக்கும் என்று இருந்தால் அந்த ஈமானை சப்புவதோ இந்த ஈமானை சாப்பிடுவதோ மிக இலகுவான காரணம் என்றான் ஷைத்தான். அந்த பேராசை, அடுத்தது பொறாமை. அறிஞர்கள் சொல்லுவாங்க, அவன் ஏன் அப்படி சொன்னான் தெரியுமா? அவனே மலக்குமார்களுக்கு ஆசிரியராக இருந்தான், அவனையே அந்த பொறாமை தான் கெடுத்தது என்று இருந்தால் மனிதனை கெடுக்கிறது எவ்வான காரியம் என்றான். இந்த உலகத்தில படித்தவன் எல்லா விடயத்திலையும் உயர்ந்தவனாக இருந்த ஷைத்தானை கூட கெடுத்தது பொறாமை என்று இருந்தார். உலகத்தில முதல்ல நடந்த பாவம் பொறாமை. அதனாலதான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்னவர்கள் சொன்னார்கள், என்னுடன் இருக்கக்கூடியவர்களுக்கு ஈமானுடைய பாக்கியம் கிடைக்காமல் இருக்கிறது. அபூஜஹல் உட்பட இவனுக்கு தெரியாமல் அல்ல, நான் ஒரு ரசூல் என்பதை, நான் ஒரு நுபுவத்தை பெற்ற நபி என்பதை தெரியாமல் அல்ல, அவனுடைய உள்ளத்தில் இருக்கிற பொறாமை இருக்கிறது. ஹஸதம் மின் இந்தி அன்ஃபுஸிஹிம், அவன் உள்ளத்தில் இருக்கிற பொறாமை இருக்கிறது. இந்த பொறாமை தான் அந்த ஈமானுடைய சுவையை தடுக்கிறது என்றார்கள். இந்த பொறாமை தான் ஷாதுலி நாயகம் மன்னவர்கள் பிறந்த காலத்தில் 4வது நூற்றாண்டு 5வது நூற்றாண்டு, கொஞ்சம் வரலாற்றை எடுத்து பாருங்க. ஒவ்வொரு கிராமத்துக்கு மத்தியில் அவர்களுடைய காலகட்டத்தில் என்னுடைய குடும்பம், என்னுடைய வம்சவழி அங்கே ஆட்சியை உருவாக்க வேண்டும் என்ற ஆசை, பேராசை இருந்தது. இன்னொரு கூட்டம் நினைச்சாங்க, அந்த கூட்டம் எல்லாம் எப்படி ஆட்சி செய்வாங்க, எங்களுக்கு ஆட்சி வரணும், நாங்க தானே ஆட்சி செய்யணும் என்பதுதான் 4வது நூற்றாண்டில் 5வது நூற்றாண்டில் ஆட்சிக்கான பொறாமை. அந்த வம்சவழி, அந்த பரம்பரையில் வந்தவர்கள் ஆட்சி செய்யறாங்களா, அதெல்லாம் தப்பு, எங்களுக்கு தான் ஆட்சிக்கு தகுதியானவங்க இருக்கிறாங்க, நாங்க தான் ஆதிங்கள் நிறைந்த குடும்பமாக இருக்கிறது என்ற பொறாமையுடைய அந்த கண்ணோட்டம் தான் அல்லாஹ் இறைநேசர்களை வெளியாக்குவதற்கான காரணமாக அமைந்தது. பெருமக்கள் எழுதுகிறார்கள், அல்லாஹ் வஹ்பியத்தான முறையில் இறைநேசத்தை பெற்றவர்களை இந்த உலகத்தில் இலகுவான விடயங்களுக்கெல்லாம் வெளிப்படுத்த மாட்டார். 4வது நூற்றாண்டில் 5வது நூற்றாண்டில் நூற்றாண்டுக்கு ஒரு தடவை என்று பெருமக்களை, இறைநேசர்களை எல்லாம் வெளியாக்கி வச்சானே. காரணம் என்ன தெரியுமா? இபாதத்து இல்லாமையா இருந்தது, இபாதத்துல குறைபாடு இருந்ததா, இல்மில குறைபாடு இருந்ததா? அன்றைய காலத்தில் இருந்த மதரசாக்களில் வெறுமனே விரல் விட்டு எண்ணக்கூடிய மாணவர்கள் அல்ல கற்றது. உஸ்தாத் மாருக்கு கூட எத்தனை மாணவர்கள் இருக்கிறார்கள் என்று தெரியாத அளவுக்கு இல்மை படித்தான். ஒவ்வொரு வீட்டிலையும் ஆண் பெண் என்று குர்ஆனை மனனம் செய்தவர்கள் இருந்தார்கள். மாலிக் இமாமுடைய முவத்தாவை மனனம் செய்தவர்கள் இருந்தாங்க. இல்மில குறைபாடு இல்ல, இபாதத்தில குறைபாடு இல்ல. எதுல குறைபாடு இருந்தது என்றால் உள்ள ரீதியாக இருக்கக்கூடிய பொறாமை. அந்த பொறாமையை வைத்துத்தான் இந்த வரலாற்றை எடுத்து பாருங்கள். தாத்தாரியாக்கள் பல நாடுகளை பிடிப்பதற்கான காரணம் இந்த வம்சவழியில ஈக்கிற
யாரோட அவங்க கோபத்தோட பொறாமையோட ஈக்கிறாங்களோ அவங்களுக்கு சார்பாக நடிப்பான். அவங்கள்ட்ட போய் இவங்களை பத்தி பத்த வைக்கிறது. இதுதான் நடந்தது. மிக இலகுவான முறையில் சிலுவை போர் வீரர்கள் பல ஆண்டுகளை கைப்பற்றினார்களே. சமர்கண்ட், புகாரா போன்ற வரலாற்றை எடுத்து பாருங்கள். புகாராவுக்கு போய் சொல்லுவாங்க, அங்கே இருக்கிற சமர்கண்ட் உள்ளவர்கள் எப்படி உங்களை பத்தி சொன்னாங்க என்று மூட்டி விடுகிறதும் அவர்களுடைய உள்ளத்தில் இருந்த பொறாமையை பயன்படுத்தித்தான் பல ஊர்களை பல நாடுகளை அளித்தார்கள். இந்த நேரத்தில் தான் இறை நேசர்களை அல்லாஹ் வெளிப்படுத்தினான். அவர்களின் மூலமாக பெரும் ஒரு சேவை நிகழ்ந்தது. இந்த பொறாமை இருக்கிறதே, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சுருக்கமாக சொன்னார்கள், இது யஹூதியுடைய பண்பாக இருக்கிறது. என்னை சார்ந்தவர்கள் பொறாமை உடையவர்களாக இருக்க மாட்டாங்க என்றார். இன்னொரு இடத்தில் சொன்னார்கள், நீங்கள் எவ்வளவு இபாதத்து செய்தாலும் அந்த நல்ல காரியங்களை எப்படி நெருப்பு விறகை சாப்பிடுமோ அது போன்று சாப்பிட்டு விடும் என்றார்கள். இந்த உலகத்தில நிறைய விஷயத்தில நம்ம நினைச்சிட்டு இருக்கிறோம், எந்த பொறாமையும் இல்லை, நான் என் லைஃப நான் வாழ்ந்துட்டு இருக்கிறேன்னு நினைச்சிட்டு இருக்கிறோம். அதுவே ஈக்குவலா இவர்ட கிளாஸ்மேட்டா இருக்கலாம், அல்லது இவர்ட நண்பராக இருக்கலாம், அல்லது 10 வருஷத்துக்கு முன்னால இவருக்கு கீழாக இருந்தவராக இருக்கலாம். ஒரு 10 வருஷத்துக்கு பின்னால இவரை பார்க்கிறாரு, இவர் கொஞ்சம் உயர்ந்த நிலைமையில ஈக்கிறாரு, பதவியோட பட்டத்தோட ஈக்கிறாரு. இவர் உறவினராக இருந்தாலும் ஏன் சகோதரராக இருந்தாலும் நான் இருந்ததை விட இவர் ஒரு படி மேல போயிருக்கிறாரே, எனக்கு கிடைக்காட்டியும் பரவாயில்லை, என்னை விட கீழாகத்தான் இவர் இருக்க வேண்டும் என்ற அந்த கசப்பான எண்ணங்கள் இருக்கிறது. வாழ்க்கையில் எவ்வளவு பிரச்சனைகளை உருவாக்கி இருக்கிறது. அதனாலதான் பாவங்களில் தாயாக இருக்கிறது என்றார்கள், பெரும் பாவமாக இருக்கிறது என்றார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இதற்கான வலிய இமாம்கள் இறைநேசர்கள் எப்படி காட்டி தந்தார்? பொறாமையுடைய கெடுதிகள் என்று நிறைய பேசலாம். ஈமானை அளிக்கும், நரகத்துடைய வாயல மூடும், அது போன்று நிறைய பேசிட்டே போகலாம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னவர்கள் விரும்பாத காரியங்கள் என்று பொறாமையுடைய கெடுதிகளை வழங்கி வைத்திருக்கிறோம். இந்த பொறாமையை விற்றும் அகற்றுவதற்கான அந்த வழியை எப்படி இமாம்கள் தந்தார்கள்? குறிப்பாக நமது தரீகா எந்த வழியை காட்டி தந்தது? இதுல மிக முக்கியமான விஷயம் என்ன தெரியுமா? நாம் மறந்து போன ஒரு காரியம், முஹாசபத்துன் நஃப்ஸ், சுய விசாரணை. தாங்கயா அல்லாஹ் ஏன் படைச்சிக்கிறான்? ஏன் அல்லாஹ் மனிதனை வச்சிருக்கிறான்? அல்லாஹ்வே குர்ஆன்ல சொல்லுவான், மனிதா ஃபஹசிப்தும் அன்னமா கலக்னாகும் அபஸா, உங்களெல்லாம் சும்மா நோக்கம் இல்லாம ஏதோ படைச்சிருக்கிறேன்னு நினைச்சிட்டு இருக்கிறீங்க. அல்லாஹ் கேட்கிறான், ஏதோ உங்களோட மனோ இச்சைக்கு ஏற்ற மாதிரி நீங்க வாழ்ந்துட்டு போங்க, கேட்பதற்கு யாரும் இல்லை, பார்க்கறதுக்கு யாரும் இல்லை, அல்லாஹ் எதுவும் கணக்கெடுக்காம ஈக்கிறான் என்று நோக்கம் இல்லாமல் ஏதோ என்ன இராதத்து குதிரத்து இருந்ததனால படைச்சு வச்சிருக்கிறேன்னு நீங்க நினைக்கிறீங்களா? உங்களோட வாழ்க்கை ஏன் இப்படி ஒரு கெட்ட அமைப்பில் இருக்கிறது என்று அல்லாஹ் படம் போட்டு காட்டுறான். மனிதன் நிலைமை என்ன தெரியுமா? மனிதனுடைய நிலைமை என்ன தெரியுமா? குலிக்கல் இன்சானு லைஃபா என்று அல்லாஹ், மனிதன் இருக்கிறானே பலகீனமாக படைக்கப்பட்டவர். எந்த விஷயத்தில பலகீன விவரிக்கிறான் அல்லாஹ், விரிவாக சொல்கிறார். இதா மஸ்ஸஹு ஷர்ரு ஜஸூஆ வ இதா மஸ்ஸஹுல் கைரு மனுவா. ஏதாவது அவனுக்கு விரும்பாத, மனத்துக்கு ஏற்படாத, அவன் மனசுக்கு சந்தோஷம் இல்லாத ஒரு விஷயம் இருக்கும் என்று இருந்தால் பதட்டத்துடைய நிலைமையை பார்க்கலாம் என்றார். கெடுதி அவனுடைய வாழ்க்கையில வருதா? அவன் பதட்டத்தோட தடுமாற்றத்தோட இந்த உலகத்தில வாழ ஆரம்பிப்பான், புலம்ப ஆரம்பிப்பான். எதை பார்த்தாலும் சுத்தி சுத்தி எனக்கு தானே அடிக்குது, எங்களை பார்த்தாலும் ஏன விஷயத்துல தானே வந்து கொழுவுது, எவ்வளவு பார்த்தாலும் பிசினஸ்ல லோஸ்ட் எனக்கு தானே என்று தடுமாற்றத்தில் பிரச்சனைகள் வந்த நேரத்தில் இருக்கிறான். வைதா மஸ்ஸஹுல் கைரு மனுவா, இவன் மன திருப்தியில, ஆரோக்கியமான முறையில, அமைதியான முறையில, சந்தோஷமான முறையில, நிம்மதியான முறையில இவன் அந்த அச்சீவ்மெண்ட்டை, அவன் லட்சியத்தை, அவன் எய்ம சரியா குறிக்கோளாக வச்சு எல்லாம் நடந்துட்டு போகுதா? இபாதத்துல குறைபாடு செய்வான்.
இபாதத்தில குறைபாடு செய்வான், நல்ல காரியங்களை தடுத்துக் கொள்வான். இதுதான் மனிதனுடைய வாழ்க்கை. 100% மனிதனுடைய வாழ்க்கை இப்படித்தான் இருக்கிறது. ஆனால் அல்லாஹ் சொன்னான் இல்லல் முஸல்லீன், தொழக்கூடியவர்களை தவிர என்றார். காரணம் என்ன தெரியுமா? தொழுகை உட்பட அல்லாஹ் இபாதத்தை தந்தது நீ அவனை வணங்குகிறாய் என்று அல்லாஹ் பெருமிதம் பேசுவதற்கு அல்ல. இபாதத்திலையும் வைத்தது என்ன தெரியுமா? உன்னுடைய நலவைத்தான் அல்லாஹ் கொழுகி வச்சான். அந்த தொழுகையை கடமையாக்கிய விதம், எந்த நேரத்தில் தொழுகை கடமையாக்கப்படுகிறது, அந்த தொழுகையின் மூலமாக நமக்கு தருகின்ற படிப்பினை, குர்ஆன் இறக்கப்பட்ட நிலைமை, அதை ஏன் 23 வருடங்கள் இறக்கினார்கள், அதற்கான ஒவ்வொரு காரியங்களை வைத்து ஏன் ஆயத்துகள் இறக்கப்பட்டது என்று எல்லா விடயங்களை வைத்து இறை நேசர்கள் சொல்லுவது என்ன தெரியுமா? மனிதன் தான் யார், தான் எதற்காக வேண்டி படைக்கப்பட்டிருக்கிறான் என்பதை கொஞ்ச நேரம் யோசிக்க ஆரம்பிப்பான் என்றா வேற மனுஷர்ட பலாயிக்கு தெளிவா சொல்றேன்டா பலாய தேட போக மாட்டான். வேற மனிதர்களுடைய குறைகளை தேட போக மாட்டாங்க. ஏன்னா டைம் இருக்காது. ஹஸனுல் பஸரி இமாம் அவங்ககிட்ட வந்து கேட்டாங்க, ஒவ்வொரு நாளும் சுபவுக்கு மாலையில காலையில உங்களை காண்றோம், ஒரு ஆக்டிவோட ஆரோக்கியமா நிம்மதியான முறையில தைரியத்தோட வாழ்றீங்களே, காரணம் என்ன என்று கேட்டேன். காரணம் என்ன என்று கேட்டான். இங்க அழகாக சொன்னாங்க ஹஸனுல் பஸரி இமாம் என்னவர்கள், 4 விஷயம். இந்த விஷயத்தை தான் ஏண்டா அப்படியே எல்லா திங்கினும் எல்லா யோசனையும் இந்த 4 விஷயம் தான் என்றா. கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள், இடத்தில் இருக்கிறான். இந்த 4 விஷயத்தையும் தான் தரீக்கா ஊண்டுதலாக சொல்லிக் கொண்டும் இருக்கிறது. சொன்னாங்க, முதலாவது விஷயம், அல்லாஹ் கடமையாக்கின விஷயங்கள் இருக்குதே, நான் செய்யாம இன்னொரு மனிதனுக்கு அதை செய்ய இயலாது என்றான். ஏன்னா அமல் நான் தான் செய்யும். சொல்லுவோமே, ஒரு ஃபேமிலி இருந்தா, பேரண்ட்ஸ் இருந்தா, சில்ட்ரன் இருந்தா, 3 பிள்ளைக்குது 4 பிள்ளைக்குது, நான் வேலைக்கு போவல்லையா அந்த புள்ள பசியில, நான் வேலைக்கு போவல்ல அந்த புள்ளையோட படிப்பு மீன், பிள்ளைக்கு தார 1000 ரூபாய் தரப்போறாங்க, பிள்ளைக்கு தார 5000 ரூபாய் தரப்போறாங்க, சாப்பாட்டை கொடுக்காட்டி வந்து கொடுப்பாங்களா என்று துன்யாட விஷயத்தில அல்லாஹ் நமக்கு பொக்கிஷமாக கண்ணியமாக தந்திருக்கக்கூடிய இந்த விஷயத்தில் நாம் இருந்தால், நாம் செய்தால் மாத்திரம்தான் நடக்கும் என்று இருந்தால், அதே ஹஸனுல் பஸரி இமாம் அன்னவர்கள் கேட்கிறாங்க, கடமையுடைய விஷயத்துல நீங்க செய்யாட்டி அங்க பாவம் எழுதப்படுது. 5 டைம் ப்ரே செய்யாட்டி அங்க பாவம் எழுதப்படுது. சுபஹ் தொழுகையை மிஸ் பண்ணினா பாவம் எழுதப்படுது. யாரு அதை செய்ய போறா? ஏண்ட அமல நான் தான் செய்யும், யாருக்கும் செய்ய ஏலா என்பதை நான் முதல்ல விளங்கி கொண்டேன். 2வது விஷயம் சொன்னார்கள், இந்த உலகத்தில் படைக்கப்பட்ட நேரத்திலேயே அல்லாஹ் யாரு எந்த ரிஸ்கை இந்த உலகத்தில் எடுத்துக் கொள்வார்கள் என்பதை அல்லாஹ் தீர்மானிச்சு, அவர்களுக்கு எப்படிப்பட்ட ரிஸ்க் கிடைக்கும் என்பதை அல்லாஹ் எழுதிவிட்டார். நீங்க 24 hours 7 days செய்தாலும் அல்லாஹ் எழுதாத ரிஸ்க் உங்களோட பக்கத்துக்கு வர. இதுதான் வாழ்க்கையில சுருக்கம். அல்லாஹ் எழுதிட்டார். நீங்க 1 minute முயற்சி செய்கிறீங்க, 10 minute முயற்சி செய்கிறீங்க, இந்த முயற்சி மூலமாக நீங்க 10 மாசம் முயற்சி செய்தால் கிடைக்காத விஷயத்தை 10 நிமிஷத்துல அல்லாஹ் தருவான். 10 நிமிஷத்தில் தருவான். 10 மாதம் அல்லாஹ் நாடல்லையா, 10 வருஷம் நாடினாலும் அந்த ரிஸ்க் உங்களோட லைஃப்ல வராது. அதனால ஏண்ட உள்ளம் அமைதி என்றான். முயற்சி செய்ய வானம் என்று சொல்லல, உயர்வ நாடவானம் என்று சொல்லல. முதல்ல சொன்னேன், உயர்வான விஷயங்களுக்காக வேண்டி மார்க்கம் அனுமதி இருக்குது. ஆனால் ஹவா வரப்படாது, தன்னாவ வரப்படாது. நான் முயற்சி செஞ்சாதான் கிடைக்கும், அல்லாஹ்வை மறந்து முயற்சி செய்யப்படாது. அல்லாஹ்ட கடமையில பொழுதுபோக்காக இருந்து முயற்சி செய்யப்படாது. அல்லாஹ்வுடைய விடயங்களில் நேரத்தை கொடுத்து முயற்சி செய்றீங்களா, அது சம்பந்தமாக உங்களுடைய நேரங்கள்ல கொஞ்சத்தை கொடுக்கிறீங்க, கடமையை ஒழுங்காக நடத்துறீங்களா, அது தப்பி போனாலும் எனக்கானது அல்ல என்று உங்களோட உள்ளம் சந்தோஷமாக ஏற்றுக்கொள்ளுதான். இந்த ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனப்பான்மை என்னிடத்துல இருக்குது. 3வதாக சொன்னாங்க, இன்னைக்கு உலகத்துல
சில மனுஷர்கள் நான் செய்யற பிசினஸ பத்தி, நான் செய்யற அந்த கலவை பத்தி பேரன் தெரிஞ்சிடப்படா, உம்மா வாப்பா தெரிஞ்சிடப்படா. இன்னும் சில நேரங்கள் அல்லாஹ் பொக்கிஷமாக தந்த புல்ல கண்டிடப்படாது என்று எவ்வளவு பாவத்தை மறைக்கிறோம். என்ற புள்ளேட கண்ணுக்கு வாப்பா இப்படிப்பட்டவர் என்பது விளங்கிடப்படாது. அல்லாஹ் தந்த ஒரு அருள், அல்லாஹ் தந்த ஒரு பாக்கியம், அல்லாஹ்வுடைய படைப்புக்கு நீ அச்சப்படுகிறாய் என்றால் எல்லாத்தையும் அல்லாஹ் பார்க்கிறானே, எல்லாத்தையும் அல்லாஹ் கவனிக்கிறானே, அவனுக்கு முன்னால் உனக்கு பாவம் செய்வதற்கான வெட்கம் ஏன் வரல? இவ்வளவு அழகான வாழ்க்கையை வாழ்ந்து காட்டினாங்க ஹசனுல் பஸ்ரி இமாம் அவர்கள். நான் வெட்கப்படுறேன் என்றான், அல்லாஹ்வுக்கு முன்னால பாவம் செய்வதற்கு வெட்கப்படுறேன் என்றான். மூணாவது ஆளாவதாக சொன்னார்கள், நான் ஒரு பயணம் போக இருக்கிறேன், நிரந்தரமான பயணம், சின்ன ஒரு பயணம். கொஞ்சம் யூரோப் கண்ட்ரிக்கு போறீங்க, இந்தியாவுக்கு போறீங்க, உம்ரா பயணம் போறீங்க, எவ்வளவு எடுப்போம், எவ்வளவு நாங்க ஸ்ரீலங்கா ஐட்டம், ஸ்ரீலங்கா ஃபுட், எனக்கு இந்த சூட் தான், எனக்கு இந்த உடுப்பு தான், எவ்வளவு கட்டி சாதனங்களை அழகிய முறையில நாங்கள் தயார் செய்கிறோம். அல்லாஹுவை சந்திக்க இருக்கிறேன், நிரந்தர வாழ்க்கையை சந்திக்க இருக்கிறேன், அதனால் என்னுடைய கெட்டி சாதனங்களை அதிகப்படுத்திக் கொள்வதுதான் என்னுடைய நோக்கமாக இருக்கிறது. இது ஒவ்வொரு நாளும் நடக்கிறதா என்பதை நான் சுய பரிசோதனை செய்வதனால பிறரை குறித்து எண்ணுவதற்கான நேரம் இல்லை. என்ன கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, உங்களை நீங்க உங்களை சுய பரிசோதனை பண்ணிக்கிறீங்களா? இப்னு அப்பாஸுல் முர்சி நாயகம் மன்னவர்கள் சொல்லுவாங்க, சாதுரி நாயகம் மன்னவர்களுக்கு கெடுதி நடந்தாலும் நலவு நடந்தாலும் அவர்கள் அமைதியாக ஒரு இடத்தில் இருப்பார்கள். இப்னுல் பர்ரா போன்றவர் மிக கொடூரம் செய்தான் தூனிசுக்கு போன நேரத்தில். எவ்வளோ வகையில் அவர்களை அழிக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி முயற்சி செய்தார்கள், சிறையில் கூட அடைத்தார்கள். அந்த நேரத்தில் கூட அபுல் அப்பாஸுல் முர்சி நாய மன்னவர்கள் சொல்றாங்க, சாதுரி நாய மன்னவர்கள் மௌனமாக இருப்பார்கள், அல்லாஹ் இவர்களுக்கு ஏதாவது தண்டனையை கொடுத்து அரசனே அவர்களை விடுதலை செய்வார்கள். சாதுரி நாய மன்னவர்கள் இடத்தில நாங்க கேட்ட நேரத்தில் சொல்வது என்ன தெரியுமா? இப்படிப்பட்ட ஒரு கெடுதி நடப்பதற்கான காரணம் என்ற லைஃப்ல என்ன தவறு விட்டேன் என்பதை யோசிப்பாங்க. இதுதான் ஷேக்மார். அவங்க யாரும் தவறு விட போறதல்ல, அவங்களோட வாழ்க்கையே அல்லாஹ்வுக்காக வேண்டி அர்ப்பணித்தவன். இப்படி ஒரு கெடுதி, இப்படி ஒரு தப்பு நடக்குது, இப்படி ஒரு பட்ட மனசுக்கு விரும்பாத ஒரு விஷயம் நடக்குது, நான் எதுல குறைவாக இருந்தேன் என்பதை யோசிப்பா. ஒரு விஷயத்தை சொல்லி முடித்துக் கொள்கிறேன். அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய வரலாறு கொஞ்சம் யோசிங்க. இதை சரியாக நீங்க ஒவ்வொரு நாளும் ரூஹுல் இலாஜ் என்று சொல்லுவாங்க, தன்னுடைய ஆத்மாவுக்கு நீங்க ட்ரீட்மெண்ட் கொடுப்பீங்க என்றால், தான் யாரு என்பதை விளங்குவீங்க என்றால் இந்த பொறாமை நீங்கி போகும். பொறாமையிட கெடுதி ஏறால நான் சொல்லிட்டீங்க தேவையில்லை. ஈமானே அழிக்குதுன்னு சொன்னா திரும்ப திரும்ப அதுட இவ்வளவு கொடூரம் இப்படி இப்படி எல்லாம் சொல்லிட்டீங்க தேவையில்லை. அதுக்கான ட்ரீட்மெண்ட் என்ன? ஏண்டா மக்களுக்கு அவ்வளவு பரவிக்குது, அது வைரஸ் நோய் மாதிரி எல்லாரிடத்திலையும் ஈக்கிற ஒரு குணமாக ஈக்குது. இதுக்கான ட்ரீட்மெண்ட் தரீக்கா மூலமாக தரப்பட்ட மிக முக்கியமான விஷயம். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, சஹாபிகளோட வாழ்க்கை வெறுமனே ரலியல்லாஹு அன்ஹு என்று அல்லாஹ் பட்டத்தை கொடுக்கல. நாங்க நினைச்சிட்டு இருக்கிற என்ன தெரியுமா? யுத்தத்துக்கு போனாங்க, உயிரை தியாகம் செய்தாங்க, உயிரை பார்க்காம போனாங்க, அதனால அல்லாஹ் பாராட்டி ரலியல்லாஹு அன்ஹு என்று பட்டத்தை கொடுத்துட்டாங்கன்னு நினைச்சிட்டு இருக்கோம். இப்படிதான் எங்கட மைண்ட் பார்க்குது. மேலோட்டமா பார்க்கறதானே மார்க்கம் என்றா அது இலகுவா, அதெல்லாம் சும்மா சொத்தா பார்க்கிற நிலைமை மாறி இருக்குது. அவங்க செஞ்ச தியாகம் இருக்குது. அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய வரலாறு. அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் 10 வருஷத்துல தாய் கொண்டு வந்து கொடுத்தாங்க, யா ரசூலல்லாஹ் மதீனால இருக்கிற எல்லாரும் உங்களுக்கு கிஃப்ட் தாராங்க, ஹதியா தாராங்க, எனக்கு தரத்துக்கு எதுவுமே இல்லை, இதோ ஒரே ஒரு புள்ளைக்கு, இந்த புள்ளை எடுத்துக்கோங்க என்றான். கிட்டத்தட்ட 110 வருஷம் வாழ்ந்த ஒரு சஹாபி. இந்த சஹாபி வயசுக்கு போன நேரத்துல வீட்டுல ஒரு டைரி, அந்த டைரி எடுப்பாங்க. அப்படி டைரி எடுத்து திறந்து பார்ப்பாங்க, பார்த்து கொஞ்ச நேரத்திலே அழுவாங்க, அப்படியே வந்துடுவாங்க. இவங்களோட தோழர்கள் பார்த்து நீக்கிறாங்க, போறார்கள், டைரியை திறந்து பார்க்கிறார்கள், அழுகிறார்கள், வருகிறார்கள், தேம்பி தேம்பி அழுகிறாங்க. காரணம் என்ன என்பதை
கேட்ட நேரத்தில் சொன்னார்கள், என்ற புத்தகத்தை என்ற டயரியை நாம் மௌத்தாகும் வரையில பார்க்க வானம் என்றான். மௌத்தானதற்கு பின்னால் பார்க்கப்படுகிறது. எழுதி வச்ச விஷயம் என்ன தெரியுமா? அவர்கள் மிக அழகாக எழுதி வைத்திருக்கிறார்கள். பாரசீக நாட்டில் ஒரு யுத்தத்துக்காக வேண்டி போன நேரத்தில் காலையில் இருந்து மாலை வரைக்கும் தான் யுத்தம் செய்ய வேண்டும். அப்படி யுத்தம் செய்து கொண்டு இருந்தோம். ஒரு நாள் காபிர்களுடைய மாளிகையை நாங்கள் கைப்பற்றி விட்டோம். அந்த நாள் தூங்குவதற்காக காபிர்களுடைய மாளிகையை நாங்கள் எடுத்துக்கொண்டோம். அவர்கள் அடுத்த மாளிகையில் தூங்கினார்கள். சுபகுடைய நேரம் வருகிறது. இந்த நேரத்தில் எங்களுடைய நாங்கள் தூங்கிய மாளிகையை உடைப்பதான ஒரு சத்தத்தை கேட்டோம். சுபகுடைய தொழுகை தொழக்கூடிய நேரம், நாங்கள் தொழுவதற்காக வேண்டி சப்புல நிற்கிறோம். அங்கே கதவு உடைக்கப்படுகிறது. தொழுது முடிஞ்சு யுத்தம் செய்வோம் என்று இருந்தால் உயிருக்கான ஆபத்து வரும். உயிரை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் என்பது மார்க்கத்துடைய சட்டம். தொழுகையை அப்படியே விட்டுட்டு அவங்களோட யுத்தம் செய்கிறோம். யுத்தம் செய்து முடிக்கக்கூடிய நேரத்தில் சூரியன் உதயமாகிவிட்டது. எல்லா யுத்தத்திலையும் சஹாபிகள் ஆனந்த கண்ணீர் வடிச்சாங்க. இந்த யுத்தத்தில கவலையோட சோகத்தோட கண்ணீர் வடிச்சாங்க. காரணம் சுபஹ் மிஸ் ஆகிட்டு. அந்த டயரியில் அந்த வரலாறு எழுதிட்டு சொல்றாங்க, இன்ன துன்யா ஜமீஅன், இந்த துன்யா அனைத்தையும் நாங்கள் வெற்றி கொள்ளப்பட்டிருந்தாலும் லா அத்மின்னி ஸலாத்து சுபஹ், இந்த சுபஹுடைய தொழுக என்னில் நின்றும் வீணாகிட்டே என்ற ஏக்கம் எனக்கு கவலையை தருது என்றான். இதனாலதான் ரலியல்லாஹு என்ற பட்டம் கொடுத்தார். யோசிப்போம், எவ்வளவு சுப கலா பண்றோம், எவ்வளவு சுபக வீணாக்குறோம். இதெல்லாம் தரீகாவுடைய முரீதீங்கள் முஹிப்பீங்களுடைய அழகிய பண்பா என்று கேட்கிறேன். அன்புக்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, கெட்ட குணம் போக வேண்டுமா? தான் யார், தன்னுடைய இபாதத்து எப்படி இருக்கிறது என்பதை சுய விசாரணை செய்து பாருங்கள். நீங்கள் உங்களை அழகிய முறையில செல்ஃப் இன்குவரி என்று சொல்லுவாங்க, அதை நீங்க செய்ய ஆரம்பிச்சால் நிச்சயம் பிறருடைய விஷயத்தில உங்களுக்கு எந்த ஒரு பொறாமையும் வராது. அப்படி வாழக்கூடிய பாக்கியத்தை வல்லநாயன் அல்லாஹ் நம் அனைவர்களுக்கும் தௌஃபீக் செய்வானாக. வஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.